காலையில சுத்தமான கிச்சனுக்குள்ள நுழையிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. வேற லெவல் ஹேப்பினஸ் தான். ஹேப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஹேப்பியா தான் இந்த விளாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனா, ஒரு 1 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த கிச்சன தலகீழா பார்க்கும்பொழுது தலையே சுத்தும். அப்போ கொஞ்சம் சோகமா தான் இருக்கும். காலையில பால் காய்ச்சுற வேலையிலேருந்து ஆரம்பிச்சு, என்ன சமைக்கலாம்னு யோசிச்சே ரொம்ப நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. குளிச்சு கிளிச்சு வந்து ரெடி ஆகலாம் கூட டைம் இல்ல. ஏன்னா, முன்னாடி நாளே ப்ரிப்பரேஷனோ, இல்ல என்ன சமைக்கலான்னு பிளானிங்கோ எதுவுமே பண்ணாததுனால, அப்படியே கிச்சனுக்குள்ளே இப்ப தான் நுழைஞ்சிருக்கேன். ஸோ என்ன சமைக்கணும்னே மண்டையில அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. பல காம்பினேஷன் ஓடிக்கிட்டு இருந்தது. லாஸ்ட்ல அந்த லிஸ்ட்ல இருந்து ஒண்ணுத்த செலக்ட் பண்ணி லாக் பண்ணிட்டு, இதான் இன்னைக்கு சமையல் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. அந்த மாரி டக்கு புக்குன்னு யோசிச்சு செய்யும்போது, அவசர அவசரமா செய்யும்போது ரொம்ப ருசியா வரும்னுவாங்க. அதே மாதிரியே இன்னைக்கும் சமையல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ருசியா இருந்தது. ஏன்னா, மண் சட்டி சமையல் தான் இன்னைக்கும் நான் பிளான் பண்ணியிருந்தேன். என்ன சமையல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு காரக்குழம்பு செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 4, 5 இயர்ஸ் முன்னாடி உருளைக்கிழங்கு காரக்குழம்பு நான் வந்து ரெசிபி நம்ம சேனல்ல போடும்போது, காரக்குழம்புல உருளைக்கிழங்கா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் சொன்னதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக்கும் குடுத்துருந்தீங்க. ரொம்ப நாளா ஆன மாரி இருந்தது. சரி ஓகே இன்னைக்கு இத ட்ரை பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய பூண்டெல்லாம் போட்டு நல்லெண்ணெயிலேயே உருளைக்கிழங்கு காரக்குழம்பு, அதுவும் மண் சட்டி வாசனையோட, அந்த ஃப்ளேவரோட இன்னைக்கு செஞ்சிரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இன்னொரு மண் சட்டியில கிரீன் சட்னி. வாரத்தில ஒரு வாட்டி கண்டிப்பா நம்ம வீட்ல இந்த கிரீன் சட்னி இருக்கும். ரொம்ப ஹெல்தியான சட்னி. தொவையல் கிடையாது, சட்னி இது. ஸோ அதுக்கு வதக்கிக்கிட்டு இருக்கேன். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து செய்ற சட்னி இது. அத இன்னொரு சட்டியில வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சு தாளிச்சிட்டோம்னா, அத மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? எக் எப்படியாவது சேர்த்து குடுக்கணுமே குழந்தைக்குன்னு யோசிச்சேன். மசாலா எக் தோசை செஞ்சு குடுக்கலாம் அப்படின்னுட்டு. மசாலா எக் தோசைக்கு ஒண்ணுமே இல்லங்க. அ எக்க வந்து ஒரு பவுல்ல பீட் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் அதில போட்டுக்கலாம். மசாலா பொடிகள் போட்டுக்கலாம். ஆர் பெப்பர் போட்டுக்கலாம். ஆர் இட்லி பொடி. ஆர் முருங்க பொடி இருந்துச்சுன்னா அது போட்டுக்கலாம். ஆர் கருவேப்பிலை பொடி இருந்துச்சுன்னா அதுவும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் பொடியா நறுக்கி அந்த முட்டையோடயே நல்லா பீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தோசை வார்த்துட்டு, அந்த பீட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மசாலா எக் இருக்கு இல்லையா? அதையும் அது மேல சேர்த்து, நல்லா நீங்க 2 பக்கம் இந்த மாரி பெரட்டி எடுத்தீங்கன்னா, சூப்பரான மசாலா எக் தோசை தயாராயிடும். இதுக்கு தொட்டுக்க தேவையே இல்ல. ஆனா, கிரீன் சட்னியோட சாப்பிடும்போது இன்னும் கூடுதல் ருசின்னு தான் சொல்லணும். ஸோ லஞ்சுக்கு வந்து காரக்குழம்பு பிளான் பண்ணியாச்சு. தொட்டுக்க என்ன செய்யலான்னு மண்டையில ஓடிக்கிட்டே இருந்தது. அப்புறம் குட்டி குட்டியா மினி வத்தல்ஸ் இருந்தது. ஸோ அத வந்து பொரிச்சுட்டாக்கா லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ண வசதியா இருக்கும். பெருசு பெருசா இருந்தா உடைச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். இது மினியா வாங்குனதே அதுக்காக தான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றதுக்கு. ஸோ இத வந்து நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிரலாம். அண்ட் பாயில்டு எக் வந்து குடுத்துரலாம். அப்புறம் கட் பண்ண வெள்ளரிக்காலாம் பேக் பண்ணிரலாம்னு நெனச்சிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளும், ஈவினிங் பஸ் ஸ்நாக்ஸுக்கு நட்ஸும் பிளான் பண்ணியிருந்தேன். அப்பாடி! எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்படின்னு நெனச்சிருக்கும் பொழுது, அப்பா கால் பண்ணி மீன் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கேம்மான்னாரு. ஒரு பக்கம் செம்ம ஹேப்பி. இன்னொரு பக்கம் மறுபடியும் மொதல்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கணுமா அப்படின்னு தோணுது.